அனுரகுமார திசாநாயக்க அவர்களை உங்கள் களத்தகரவாசங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்த இந்த மேடைக்கு அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். වේදිකාවේ ඉන්න අපේ නියෝජ්‍ය අමාත්‍ය වසන්ත පීරිස් සහෝදරයෝ ඒ වගේම අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ආදල් බාව සහෝදරයෝ අපි අපේක්ෂකයන් හිතේ කටයුතු කරන අපේ සහෝදරයන් සහෝදරවරුන් සහභාගී වෙන ආදරණීය අම්මලා තාත්තලා සහෝදරවරු සහෝදරයන් ඇතුළු සියලු දෙනාගෙන් අවසරයි. மேடையில் வீற்றிருக்கின்ற பிரதி அமைச்சர் வசந்த பேதிச சகோதரர் அவர்கள், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபா சகோதரர் அவர்கள், இங்கு வீற்றிருக்கின்ற வேட்பாளர்கள், மேடையின் முன்னே அமர்ந்திருக்கின்ற இந்த வாழ் மக்கள் அனைவரையும் விழித்தவனாக අපේ මේ දුවා දරුවන්ගෙන් අවසරයි. அதே போன்று இந்த முன்னால் அமர்ந்திருக்கின்ற சின்னஞ்சிறுசுகளே, අපි හිතන්නේ පෞගේ පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී මේ රට සුවිශේෂී ජයග්‍රහණයක් අත්පත් කරගත්තා. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மிகவும் ஒரு இலாவகரமான வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். මීට පෙර අපේ මැතිවරණවලදී දකුණ වෙනමත් නැගෙනහිර වෙනමත් උතුර වෙනමත් තමයි කටයුතු කරන්නේ. இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களிலே தெற்கு ஒரு பக்கமும் கிழக்கு ஒரு பக்கமும் மேற்கு ஒரு பக்கமாக தான் இருந்தது. අපේ රටේ ඡන්ද වලින් උණු දේ තමයි ජනතාව බෙදන එක. எங்களது நாட்டிலே இடம்பெற்ற வாக்குகளிலே இடம்பெற்றது என்னவென்றால் எங்களது மக்களை பிரிப்பதாக இருந்தது. දකුණේ ඡන්ද ගන්න නැගෙනහිර උතුර ජනතාවට විරුද්ධව මත හදනවා. தெற்கிலே வாக்குகளை பெறுவதற்காக வடக்கிலே கிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படும். නැගෙනහිර ඡන්ද ගන්න දකුණට එරෙහිව කෑ ගහනවා. கிழக்கிலே வாக்குகளை பெறுவதற்காக தெற்குக்கு எதிராக சத்தம் போடுவார்கள். උතුරේ ඡන්ද ගන්න දකුණට විරුද්ධව කෑ ගහනවා. வடக்கிலே வாக்குகளை பெறுவதற்காக தெற்குக்கு எதிராக சத்தம் போடுவார்கள். හැම ඡන්දයකදීම ජනතාව බෙදුවා. எல்லா தேர்தலிலும் மக்களை பிரித்தார்கள். දකුණේ ජනතාව සිංහල නායකයෙ තෝරන්න, தெற்கிலே உள்ள மக்கள் சிங்கள மக்களை தெரிவு செய்வதற்கும், නැගෙනහිර ජනතාව මුස්ලිම් පක්ෂ තෝරන්න, கிழக்கிலே வாழுகின்ற மக்கள் முஸ்லிம் தலைவர்களை தெரிவு செய்வதற்கும், උතුරේ ජනතාව දෙමළ පක්ෂ තෝරන්න, வடக்கிலே வாழுகின்ற மக்கள் தமிழ் தலைவர்களை தெரிவு செய்வதற்கும் මේ විදියට රට බෙදලා තිබුණා. இவ்வாறு நாடு பிரிக்கப்பட்டிருந்தது. හැබැයි පෞගේ මහමැතිවරණදී මොකද්ද සිද්ධ වුනේ? ஆனால் கடந்த பொது தேர்தலிலே என்ன நடைபெற்றது? උතුරත් வடக்கும் දකුණත් தெற்கும் නැගෙනහිරත් கிழக்கும் ඔක්කොම එකතු වෙලා எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து එක දේශපාලන ව්‍යාපාරයක් ජයග්‍රහණය කරා. ඒ ජාතික ජනබලවේගය. ஒரு அரசியல் செயற்பாட்டை வெற்றி பெறச் செய்தார்கள். அது தேசிய மக்கள் சக்தியாகும். කවදාවත් එහෙම දේශපාලනයක් තිබ්බද? எப்போதாவது இப்படி அரசியல் இருந்திருக்கிறதா? බෙදුණු දේශපාලනයක් තිබ්බේ. பிரிந்த அரசியல் தான் இருந்தது. පෞගේ මහමැතිවරණ පස්සේ බෙදීම ඉවරයි. கடந்த பொது தேர்தலின் பின்னர் பிரிவு என்பது இல்லாமல் போய்விட்டது. මේ සමන්තුරේ ජනතාව இந்த சம்மாந்துறை மக்கள் විශාල ජයග්‍රහණයක් ගෙනත් දුන්නා ජාතික ජනබලවේගයේ ජයග්‍රහණය කරන්න. மிக பாரிய வெற்றியை சம்மாந்துறை மக்கள் கொண்டு வந்தார்கள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக. ඒ පිළිබඳ අපි තමුන්නාසලට ස්තුතිවන්ත වෙනවා. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். දැන් ආයේ இப்பொழுது மீண்டும் පරාජිත දේශපාලන ව්‍යාපාර தோற்றுப்போன அரசியல் செயற்பாடுகள் නැවත ජාතිවාදී කතා කියන්න පටන් අරගෙන තියෙනවා. மீண்டும் இனவாத அரசியலை பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். අපි බලමු මේ අපේ ආණ්ඩුව අරගෙන පෞගේ කාලේ මොකද්ද සිද්ධ වුනේ? நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஆட்சியை எடுத்து என்ன செய்தோம் என்று. අපි කිසිසේත්ම ජාතිවාදයට ඉඩ නොදෙන දේශපාලන ව්‍යාපාරය. நாங்கள் எந்த வகையிலும் இனவாதத்திற்கு இடம் கொடாத அரசியல் நிகழ்ச்சியாகும். අපි 103ට වැටෙනකොටත් நாங்கள் 103ஆக விழுந்த போதும் මේ රටේ ජාතිවාදයට විරුද්ධව කටයුතු කරපු දේශපාලන ව්‍යාපාරය. இந்த நாட்டிலே இனவாதத்துக்கு எதிராக செயற்பட்ட அரசியல் சக்தியாக இருந்தோம். ඉස්සර අපේ රටේ සිද්ධ වුනේ මොකද්ද? எங்களது நாட்டிலே முன்னர் என்ன நடைபெற்றது? දිගන ගැටුම් ඇති වෙනවා. திகனையிலே அங்கே போராட்டம் ஏற்பட்டது. අලුත්ගම ගැටුම් ඇති වෙනවා. அழுத்கமையிலே தாக்குதல் ஏற்பட்டது. මාවනැල්ලේ බුදු පිළිම වලට පහර දෙනවා. மாவனிலே புத்தர் சிலையில் தாக்கப்பட்டது. අකුරණ කෝවිලට පහර දෙනවා.
පල්ලියට පහර දෙනවා. அக்குரலில் இருந்த பள்ளிகளுக்கு தாக்கு நடத்தப்பட்டது. සිද්ධ වුණේ නැද්ද? நடக்கலையா? ආයේ අපේ රටේ එවැනි ගැටුම් තියෙනවද? மீண்டும் எங்கள் நாட்டில் அவ்வாறு ஏதாவது பிணக்கள் இருக்கிறதா? ජාතික ජනබලවේග ආණ්ඩුව අරගෙන ඒ සියලු ගැටුම් නතර කරලා තියෙනවා. ගැටුම් ඇති වෙන්න අපි ඉඩ දෙන්නෙත් නැහැ. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை பெற்று இந்த இவ்வாறான சகலவிதமான பிணக்குகளையும் இல்லாமல் ஆக்கி இருக்கின்றோம். ஒருபோது இதற்கு நாங்கள் மீண்டும் வழிவகுக்க மாட்டோம். අපිට ඕන ගහ ගන්න රටක් නෙවෙයි. எங்களுக்கு தேவை சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிற நாடல்ல. අපිට ඕන බෙදෙන්න රටක් නෙවෙයි. எங்களுக்கு தேவை பிரிந்து செல்லுகின்ற நாடல்ல. අපිට ඕන එකතු වෙන්න රටක්. எங்களுக்கு தேவை ஒன்று சேர்ந்த நாடு. මේ අපේ දරුවන්ට இந்த இங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு අපි හොඳ අනාගතයක් හදන්න ඕන. நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் எதிர்பார்க்க මේ வேண்டும். දරුවෝ අපි දිහා බලාගෙන ඉන්නවා. இந்த பிள்ளைகள் எங்களை பார்த்து අපේ கொண்டிருக்கிறார்கள். අම්මලා තාත්තලා මොන වගේ තීන්දුවක් ගනිද මේ දරුවෝ වෙනුවෙන්? எங்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன முடிவு எடுக்க போறார்கள் இந்த பிள்ளைகளுக்காக என்று. නැවත ජාතිවාදය උස්සන්න කරන තීන්දුවක් ගන්නවද? மீண்டும் இனவாதம் தலை தூக்குகின்ற முடிவை நாங்கள் எடுப்பதா? නෑ. இல்லை. දැන් අපි ජාතිය සමගිය කරන තීන්දුව ගන්න ඕන. நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களது தேசியத்தை ஒற்றுமையாக்குகின்ற முடிவு எடுக்க வேண்டும். මන් දන්නවා තමුන්නාන්සේගේ WhatsApp group වල எனக்கு தெரிந்த வகையில் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள் இல்ல. විවිධ social media වල அதே போன்று பல்வேறுபட்ட சமூக ஊடகங்களிலே ජාතික ජනබලවේගය පිළිබඳ වැරදි අදහසක් හදන්න උත්සාහ කරනවා. தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக பிழையான கருத்துக்களை முன்வைக்க முற்படுகிறார்கள். බලන්න කලින් දැම්මේ කවුද කියලා බලන්න. அதை இங்க பார்ப்பதற்கு முன்னால் யார் அதனை போட்டது என்று பாருங்கள். කියවන්න කලින් දැම්මේ කවුද? வாசிக்கிறதுக்கு முதல் அதை போட்டது யார் என்று பாருங்க. අනිවාර්යෙන් පිටිපස්සෙන් ගහක් තියෙනවා. அதுக்கு பின்னால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பின்னால் ஒரு மரம் இருக்கும். නැද්ද? இல்லையா? அப்படி ඒක නේද? அப்படித்தானே? එහෙම වෙලා තියෙනවා. அப்படித்தான் நடந்திருக்கு. ඇයි ආයේ ජාතිවාදය ඕන වෙලා තියෙනවා. ஏனென்றால் அவர்களுக்கு மீண்டும் இனவாதம் தேவைப்படுகின்றது. You're watching the Life Traveler channel.